இது 5M மந்திரம். அதாவது இந்த 5M கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நம்மள நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது M தான் வாய். அந்த வாயை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு நல்லோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2வது M தான் மைண்டு, அதாவது எங்களுடைய எண்ணங்கள். 3வது M எங்களுடைய மூடு. நம்ம என்ன மாதிரி எங்களுடைய மூடை வச்சுக்கிறோம், நம்மளுடைய கோபமான மூடா, கவலையான மூடா, இல்லாட்டி ரொம்ப சந்தோஷமான மூடா. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு அளவு தான் வச்சுக்கணும். அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது எங்களுடைய மேனர். எங்களுடைய மேனர் அப்படிங்கும் பொழுது நாங்கள் எப்படி நடந்துக்கிற விதம். ஸோ ஒரு சில இடங்களில் நம்ம பிழையாக நடந்துக்கிறது உண்டு. ஸோ எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமா இருந்தால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னே நம்ம எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த எம் ரொம்ப முக்கியங்க. 5வது எம், அதாவது மணியை கண்ட்ரோல் பண்ணுறோம். எந்த அளவுக்கு நம்மளுடைய செலவுகளை மிச்சப்படுத்துகிறோமோ, அதை கண்ட்ரோல் பண்ணுறோமோ, இல்லாட்டி அந்த மணியை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, அது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொண்டு வந்து தரும்.